பஞ்சாப் மாநிலத்தின் பத்தான்கோட்டிற்குள் நுழைந்த பாகிஸ்தான் ராணுவ விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இந்திய எல்லைக்குள் நுழைந்த பாகிஸ்தான் ராணுவ விமானத்தை வான் தாக்குதல் பாதுகாப்பு அமைப்பு சுட்டு வீழ்த்தியது. ஏற்கனவே ஜெய்சால்மரில் பாகிஸ்தான் ராணுவ விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட நிலையில் பத்தான்கோட்டிலும் விமானம் வீழ்த்தப்பட்டது. பஞ்சாப் மாநிலத்தின் பத்தான்கோட்டிற்குள் நுழைந்த பாகிஸ்தான் ராணுவ விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இந்திய எல்லைக்குள் நுழைந்த பாகிஸ்தான் ராணுவ விமானத்தை வான் தாக்குதல் பாதுகாப்பு அமைப்பு சுட்டு வீழ்த்தியது. ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், பத்தான்கோட் பாகிஸ்தான் ராணுவ விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது, விவரங்களை சொல்லுங்க. பதான்கோட் பகுதியிலே ஊடுருவ முற்பட்ட பாகிஸ்தானின் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. 4வது விமானம் இது. பாகிஸ்தான் விமானம் என்றால் ஏதோ அந்த நாடு சொந்தமாக தயாரித்து எடுத்து வந்திருக்கக்கூடிய விமானம் அல்ல. அமெரிக்காவிடமிருந்து வாங்கி வைத்திருக்கக்கூடிய விமானம், சீனாவிடமிருந்து வாங்கி வைத்திருக்கக்கூடிய விமானம். அந்த விமானங்களை தான் எடுத்துக்கொண்டு இந்தியாவில் தாக்குதல் நடத்துவதற்காக ஊடுருவிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் பாகிஸ்தான் ஏவுகணை அனுப்பினாலும் அது நடுவானில் அழிக்கப்படும். பாகிஸ்தான் ட்ரோன் அனுப்பினாலும் அது நடுவானில் அழிக்கப்படும். பாகிஸ்தான் அமெரிக்காவிடமிருந்து வாங்கிய விமானம் பெஷாவர் நகர் மீது இந்தியா தாக்குதல் தொடுத்துள்ளது. பாகிஸ்தானின் 6வது மிகப்பெரிய நகரமான பெஷாவர் மீது இந்தியா தாக்குதலை தொடங்கியது. மிகப்பெரிய குண்டு வெடித்தது போன்ற சப்தம் பெஷாவர் நகரில் கேட்டதாக தகவல் கிடைத்துள்ளது. பெஷாவர் நகர் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியுள்ளது. ராஜகுமரன், பெஷாவர் நகர் மீது இந்தியா தாக்குதல் தொடுத்துள்ளது, விவரங்களை சொல்லுங்க. பெஷாவர் நகரிலும் தற்பொழுது இந்தியா தன்னுடைய தாக்குதலை தொடங்கி இருக்கின்றது. தெளிவாக ஒரு சமிக்கை தென்படுகின்றது. இந்தியா பாகிஸ்தான் நகரங்களை குறிவைத்து தன்னுடைய ஏவுகணைகள் மூலம் ஒரு கடுமையான தாக்குதலை தொடங்கி இருக்கின்றது என்பது இதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். கராச்சி, இஸ்லாமாபாத், ராவல்பிண்டி என்று ஒவ்வொரு நகரமாக குறிவைத்து தாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்திய ஏவுகணைகள் தற்பொழுது பெஷாவரை குறிவைத்திருக்கின்றது. பாகிஸ்தானினுடைய 6வது மிகப்பெரிய நகரம் பெஷாவர். அந்த பெஷாவரும் தற்பொழுது இந்தியாவின் தாக்குதலை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றது என்று சொல்லும் விதமாக மிகப்பெரிய குண்டு வெடித்ததை போன்ற சத்தத்தை பெஷாவர் நகர மக்கள் கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஏற்கனவே பாகிஸ்தானுக்குள் இருக்கக்கூடிய ராவல்பிண்டி ராணுவ தலைமையகம் வரை இந்தியாவினுடைய ஏவுகணைகள் சென்று விட்டன. அடுத்த கட்டமாக பெஷாவருக்குள்ளும் இந்திய ராணுவத்தினுடைய ஏவுகணைகள் சென்று விட்டன. மேலும் இஸ்லாமாபாத்துக்குள் சென்று விட்டன. பாகிஸ்தான் நாட்டினுடைய ஒரு புடி மண்ணை கூட இந்தியா நினைத்தால் நேரில் சென்று தாக்க முடியும் என்று சொல்லக்கூடிய விதமாக ஒட்டுமொத்த பாகிஸ்தானும் இந்தியாவினுடைய தாக்குதல் வளையத்திற்கு உள்ளாகத்தான் இருக்கின்றன. அக்னி போன்ற ஏவுகணைகள் பாகிஸ்தான் நிலத்தில் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் சில வினாடிகளுக்குள் ஊடுருவி சென்று மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை படைத்த ஏவுகணைகள் அக்னி உள்ளிட்டவை அவையெல்லாம் தயார் நிலையில் தான் இலக்கு நோக்கி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. தேவைப்பட்டால் அது எப்பொழுது வேண்டுமானாலும் பாய்ந்து செல்ல முடியும். அக்னி ஏவுகணையை எடுத்துக்கொண்டோம் என்றால் 5000 to 8000 கிலோமீட்டர் தூரம் நீளம் கொண்ட பகுதியை சுற்றி வளைத்து தாக்க முடியும். அந்த அடிப்படையில் அக்னி 5 ஏவினோம் என்றால் ஒரு 4-5 அக்னி ஏவுகணை ஒட்டுமொத்த பாகிஸ்தானுக்கும் போதுமானதாக இருக்கும். அந்த அளவு அக்னியினுடைய ஒரு வளையத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் அந்த தாக்குதல் வளையத்திற்குள் ஒட்டுமொத்த பாகிஸ்தான் வரைபடமும் உட்கார்ந்து விடும் என்று சொல்லக்கூடிய விதமாகத்தான் அக்னி 5 ஏவுகணை இருக்கின்றது. பிரம்மோஸ் சூப்பர் சோனிக் ஏவுகணை உலகளவில் தாக்குதல் திறன் கொண்ட மிகச்சிறந்த ஏவுகணை பிரம்மோஸ். ரஷ்யாவிடமிருந்து பெற்றிருந்த அந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நாமும் ரஷ்யாவும் இணைந்து தயாரித்திருக்கக்கூடிய பிரம்மனுடைய அஸ்திரம் பிரம்மோஸ் என்று பெயரிடப்பட்டது. அந்த பிரம்மோஸ் சூப்பர் சோனிக் ஏவுகணையை எல்லாம் ஏவத் தொடங்கினால் பாகிஸ்தான் சாம்பலாகிவிடும். ஆனால் இப்போது வரை பெரிய அளவிலான ஏவுகணைகளை பயன்படுத்தாமல், அணு ஆயுதங்களை பயன்படுத்தாமல், அதே நேரம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ராணுவ நிலைகளை மட்டுமே தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுகணைகளை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். நம்மிடம் இருக்கக்கூடிய அக்னி ஏவுகணையோ அல்லது பிரம்மோஸ் உள்ளிட்ட சூப்பர் சோனிக் ஏவுகணைகளோ பாகிஸ்தானினுடைய நிலப்பகுதியில் எங்கு வேண்டுமானாலும் சென்று தாக்குதல் நடத்த முடியும். அந்த அளவு நம்மிடம் நவீன ஏவுகணைகள் இருக்கின்றன. என்றாலும் பாகிஸ்தானுக்கு பதிலடி தரக்கூடிய விதமாக குறைந்தபட்சமாக அந்த நில எல்லையை குறிப்பிட்ட கட்டடத்தை மட்டும் தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுகணைகள் தான் தற்பொழுது தொடர்ந்து வீசப்பட்டு வருகின்றன. பாகிஸ்தான் நாட்டினுடைய பெஷாவர் நகரையும் தற்பொழுது நம்முடைய ஏவுகணைகள் குறிவைத்து விட்டது. அதே போன்று ராவல்பிண்டி நகரையும் நம்முடைய ஏவுகணைகள் குறிவைத்து விட்டது. மேலும் கராச்சி நகரம், இஸ்லாமாபாத் நகரம் என்று பாகிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நகரங்களையும் இன்றைய இரவில் பதம் பார்ப்பதற்கு நம்முடைய படை பலம் தற்பொழுது தயாராகி கொண்டிருக்கின்றது.
ஜம்முவை குறிவைத்து நடத்தப்பட்ட பாகிஸ்தானின் தாக்குதல் முறியடிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று பாகிஸ்தான் போர் விமானங்கள் 4 இடங்களில் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. அதன்படி சற்று முன்பு பதான்கோட் விமான தளத்தை நோக்கி பாகிஸ்தானுடைய விமானம் ஒன்று வேகமாக பறந்து வந்தது. அந்த விமானத்தையும் நம்முடைய ராணுவ விமானம் நேரில் சென்று தாக்குதல் நடத்தி சுட்டு வீழ்த்தி இருக்கின்றது. வான் தாக்குதல் அமைப்புகளும் வானில் பறந்து வரக்கூடிய ராணுவ விமானங்களை சுட்டு வீழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். S-400 நம்மிடம் இருக்கக்கூடிய ரஷ்யாவிடமிருந்து வாங்கி வைத்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த வான் தாக்குதல் பாதுகாப்பு அமைப்பு மிகவும் சிறப்பாக செயல்பட்டு பாகிஸ்தானில் இருந்து எந்த விதமான ஏவுகணையும் போர் விமானமும் கொத்துக்குண்டுகளும் இந்திய எல்லைக்குள் வந்துவிடாமல் தடுத்து நிறுத்தி வானத்திலேயே தாக்கி அழித்து கொண்டிருக்கின்றன. ஜெய்சால்மரில் பாகிஸ்தானின் ராணுவ விமானம் ஒன்று சற்று முன்பாக சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. அந்த விமானத்தில் இருந்த விமானி உயிரிழந்து விட்டாரா அல்லது ஏற்கனவே ஒருவர் சிக்கிக் கொண்டதை போன்று இந்திய ராணுவத்திடம் சிக்கி இருக்கின்றாரா என்ற தகவலும் இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு கிடைக்கப்பெறும். பெஷாவர் நகரிலே தாக்குதல் நடந்து கொண்டிருக்கின்றது. ராவல்பிட்டியிலே தாக்குதல் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆங்காங்கு இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சாலைகளில் ஓடி வந்து நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இன்று இரவு சரியாக ஒரு 8 மணி அளவிலே பாகிஸ்தான் நாடு தன்னுடைய ஏவுகணைகளை இந்தியாவை நோக்கி மீண்டும் வீச தொடங்கியிருந்தது. ஏற்கனவே நேற்றைய தினம் இதுபோன்ற ஏவுகணைகளை வீசியிருந்த பாகிஸ்தான் இன்று பகல் முழுவதும் அமைதி காத்தது. இரவு நேரம் வந்தவுடன் தன்னுடைய வழக்கமான பாணியை பாகிஸ்தான் தொடங்கியிருந்தது. அதற்கான பதிலடியைத்தான் நம்முடைய ராணுவ வீரர்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். கடந்த ஒரு 24 மணி நேரத்திற்கு மேலாக இந்த தாக்குதல் சம்பவங்கள் தொடங்கி நடைபெற்று வந்தாலும் இந்திய ராணுவத்திற்கு மட்டுமல்ல, இந்திய மக்களுக்கு எந்த விதமான, அதாவது ஜம்முவில் ஒரு சில பகுதிகளில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை அருகே இருக்கக்கூடிய பொதுமக்களில் 16 பேர் வரை உயிரிழந்திருக்கின்றார்களே தவிர ராணுவத்திற்கு இதுவரை எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை என்பது ஒரு முக்கியமான தகவலாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த அளவு நம்முடைய ராணுவ வீரர்கள் நேரில் சென்று தாக்குதல் நடத்துவதற்கான தேவையே இல்லை என்ற அளவிற்கு நம்மிடம் இருக்கக்கூடிய ஏவுகணைகள் தற்போது வரை சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. 1999 கார்கில் போருக்கு பிறகு பாகிஸ்தான் கீழ் நோக்கித்தான் சென்றதே தவிர பாகிஸ்தான் தன்னுடைய அரசியல் ஸ்திரத்தன்மை மூலமாக ராணுவத்திற்கு அதிக நிதியை செலவு செய்து ராணுவ ஆயுதங்களை உருவாக்குவதற்கு பெரிய அளவில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை 1999 கார்கில் போரின் பொழுது நாம் இருந்ததை காட்டிலும் இன்று ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக ஏவுகணை உள்ளிட்ட அந்த தாக்குதல் திறனில் பன்மடங்கு இந்தியா ஒரு பெரிய வளர்ச்சியடைந்த நாளாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்றது. சீனா போன்ற நாடுகளை சமாளிப்பதற்காக, சந்திப்பதற்காக, அவற்றினுடைய சவால்களை எதிர்கொள்வதற்காக நாம் ஒரு பிரம்மாண்டமான முறையிலே நம்முடைய ராணுவத்தை வளர்த்து வைத்திருக்கின்றோம். இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தான் என்பதெல்லாம் சில வினாடிகளில் தரைமட்டமாக்கிவிடக்கூடிய ஒரு இலக்கு தானே தவிர நமக்கு பாகிஸ்தானை பார்த்து அச்சம் கொண்டு தயங்கி நிற்க வேண்டிய அளவு பாகிஸ்தான் வலிமை கொண்ட நாடு கிடையாது. அதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். 1, 2 அல்ல, வரிசை கட்டி வந்து வானத்திலேயே அடிபட்டு கீழே விழுந்து கொண்டிருக்கின்றன பாகிஸ்தான் நாட்டினுடைய ஏவுகணைகள், பாகிஸ்தான் நாட்டினுடைய ராணுவ விமானங்கள் என்பதை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கின்றோம். அந்த அளவு நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளும் ராணுவ வீரர்களும் தொடர்ந்து எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் நின்று சிறப்பாக தங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த இரவு பொழுது முடியும் பொழுது பாகிஸ்தான் நாடு ஒரு மிகப்பெரிய விலையை கொடுத்திருக்கும் என்பதைத்தான் பாகிஸ்தான் மீது ஊடுருவி சென்று கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஏவுகணைகள் நமக்கு சொல்லக்கூடிய செய்திகளாக இருக்கின்றன. நம்முடைய அக்னியோ நம்முடைய பிரம்மோஸோ இதுவரை தயாராகவில்லை, உள்ளே சென்று பாகிஸ்தானிலே தாக்குதல் நடத்தவில்லை. ஆனால் அதற்கு முன்பாகவே பாகிஸ்தான் நாடு பதறத் தொடங்கி இருக்கின்றது. பாகிஸ்தான் நாட்டினுடைய முக்கிய நகரங்கள் நடுங்க தொடங்கி இருக்கின்றன. பெஷாவர், ராவல்பிண்டி உள்ளிட்ட நகரங்களில் எல்லாம் ஆங்காங்கே குண்டுகள் வெடிக்கக்கூடிய சத்தம் கேட்பதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. வானம் முழுவதும் பாகிஸ்தானிலே தற்பொழுது ஏவுகணைகள் சென்று கொண்டே இருக்கின்றன. ஒரு நாட்டில் எப்படி விமானம் வானத்தில் பறந்து கொண்டிருக்குமோ, ஒரு மாநகர பகுதியில் நின்று பார்க்கும் பொழுது ஆங்காங்கு விமானங்கள் பறந்து கொண்டிருக்குமோ, அதே போன்ற ஒரு சூழ்நிலை தான் தற்பொழுது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முக்கிய நகரங்களான கராச்சி, இஸ்லாமாபாத், முல்தான், ராவல்பிண்டி உள்ளிட்ட நகரங்களில் இருக்கின்றன. வானத்தில் விமானம் பறப்பதை போன்று இந்திய ஏவுகணைகள், இந்திய ட்ரோன்கள் பாகிஸ்தான் வான்வெளியில் பறந்து கொண்டே இருக்கின்றன. அது எங்கே விழுகும், எப்போது வெடிக்கும் என்று தெரியாமல் பாகிஸ்தான் நாடு செய்வதறியாது திகைத்து நிற்கின்றது. அதற்கு காரணம் அவர்கள் தேவையற்ற ஒரு தாக்குதலை இன்று இரவு தொடங்கியதுதான். வழக்கமாக பாகிஸ்தான் தாக்கும் பொழுதெல்லாம் மனிதாபிமானத்தோடு தற்காப்பு நடைமுறையாக பாகிஸ்தானின் ஆயுதங்களை மட்டுமே அழித்தொழிக்கக்கூடிய பணியை செய்யக்கூடிய இந்திய ராணுவம் இப்பொழுது பாகிஸ்தான் எல்லைக்குள் ஊடுருவி சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளையும் கையில் எடுத்து விட்டது. இதன் காரணமாகத்தான் நாம் பார்க்கக்கூடிய பெஷாவர், நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ராவல்பிண்டி உள்ளிட்ட நகரங்களினுடைய முக்கிய பகுதிகள் எல்லாம் தற்பொழுது நடுக்கம் காண தொடங்கி இருக்கின்றன.
அக்னி உள்ளிட்ட ஏவுகணைகளை பயன்படுத்தினால் நாளை காலை பொழுது விடியும் பொழுது பாகிஸ்தான் நாடு அது ஒரு நாடாக இருக்காது. அந்த அளவு ஆயுதங்கள் ஆயுதம் சார்ந்த வளர்ச்சியிலே நம்முடைய நாடு தொடர்ந்து முன்னிலையில் இருக்கின்றது. என்றாலும் கூட இப்போது இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப போதுமான அளவு அந்த ஏவுகணைகள் மூலமாகவே தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து பாகிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய நகரங்களை இலக்கு வைத்து நம்முடைய ராணுவம் தாக்குதலில் ஈடுபட்டிருக்கின்றது. அடுத்தடுத்து பாகிஸ்தான் நாட்டினுடைய முக்கிய நபர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற விவரத்தையும் இன்னும் சற்று நேரத்தில் நாம் பதிவு செய்ய இருக்கின்றோம். ஏனென்றால் ராவல்பிண்டியில் இருக்கக்கூடிய ராணுவ தலைமையகம் அருகிலே கூட தாக்குதல் நடத்திவிட்டார்கள். எனவே அடுத்த கட்டமாக என்ன செய்வார்கள், குறிப்பாக ஒரு சில நபர்கள் பதுங்கு குழிக்கு சென்றிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. அவர்கள் எல்லாம் யார் என்ற செய்தியை இன்னும் சற்று நேரத்தில் நாம் பதிவு செய்ய போகின்றோம். நம்முடைய ஏவுகணைகள் துரத்தி அடிக்கின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.